வெல்கம் டு நியோ மேக்ஸ்வெல். கரை. இன்னைக்கு நம்ம எந்த படத்துடைய விமர்சனம் பார்க்க போறோம் அப்படின்னா, கரை திரைப்படம். டைரக்டர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்கிற கரை திரைப்படத்தின் தெளிவான விளக்கம் பார்க்க இருக்கிறோம். எதை மையமா வச்சு இந்த படம் எடுத்திருக்காங்க, ஏன் இந்த படம் சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. விக்னேஷ் ராஜா ஒரு அருமையான கதைக்களத்தை தேர்வு செய்திருக்கிறார். இது என்னென்ன சொல்லியிருக்காருன்னா, விவசாயிகள் படும் துன்பம், பேங்க்ல லோன் எடுக்கிறதுனால வர பிரச்சனை, தந்தை மகனுக்குள்ள உறவு, இதை அப்புறம் ஒரு புருஷன் பொஞ்சாதிக்குள்ள உறவு, இந்த உறவுகளை தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார் இந்த கதையில. ஃபர்ஸ்ட் கதையோட களம் எப்படி அமையுதுன்னா, ஒரு திருடன், ஒரு திருட்டு தொழிலை மட்டுமே தெரிந்த ஒருவன் ஒரு தப்பு பண்ணிடுறான். அந்த தப்பு பண்ணதுனால அவர் ஊரை விட்டு விலகி போயிடுறான். சொந்த ஊரை விட்டும் தாய் தந்தையை விட்டும் விலகி போயிடுறான். அங்க விலகி போயிட்டு அங்கேயும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அங்க கஷ்டப்படும் போது அவனுக்கு ஒரு நீட் இருக்கு. அந்த நீடுக்காக மறுபடியும் தன்னுடைய தாய் தந்தையரை பார்க்க வரான். அப்படி தாய் தந்தையரை பார்க்க வந்துட்டு என்ன பண்றான்னா, ஓகே, அவங்க அந்த சொத்தை வச்சு லோன் எடுத்திருக்காங்க. லோன் எடுத்து அதை கட்ட முடியாம துன்பப்பட்டுட்டு இருக்காங்க. அப்பவும் அவன் அப்பா அம்மாவுக்கு உதவணும் பார்க்காம, ஓகே, இந்த சொத்தை வித்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மட்டுமே ஒரு சுயநலவாதியா சிந்திச்சு அந்த ஒரு முடிவெடுக்கிறான். கடைசியில அப்பா அம்மாவோட மன்னிப்பு கேட்கிறான். இதுல ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கூறியிருப்பாரு. என்ன கூறியிருப்பாருன்னா, தன் பிள்ளைகள் என்ன பெரிய தவறு செஞ்சாலும் ஒரு மன்னிப்புன்னு கேட்டா அப்பா அம்மா உடனே கொடுத்துருவாங்க. அந்த தாய் தந்தை அந்த மகனுக்குள்ள பாசத்தை தத்ரூபமாக சொல்லியிருக்கிறார் விக்னேஷ் ராஜா. இதுக்கே இந்த படத்திற்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள் வரும். அதற்கப்புறம் தந்தையிடம் பல விஷயத்த மறைச்சிருக்கான். தான் கல்யாணம் பண்ணதை பேரண்ட்ஸ்கிட்ட அது சொல்லும் போது தந்தை தவறுகிறாரு. அப்புறம் இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்ன காரணம், இந்த லோன் எடுத்ததுனாலதான் பிரச்சனை. அப்ப இந்த எப்படி நம்ம போராடலாம், நேர்மையான முறையில போராடலாமா, இல்ல எந்த முறையில போராடலான்னு. அப்ப அவருக்கு என்னன்னா, அவருக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு தொழில் தான், திருட்டு தொழில். அப்ப இந்த திருட்டு தொழிலை திரும்பவும் கையில் எடுக்கிறார். திரும்பவும் கையில் எடுத்து அவர்கள் படும் கஷ்டத்தை எல்லாம் திருட்டு மூலமாக நீக்கிறான். இதுதான் ஒரு கதையாக அமைகிறது. அந்த இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி ஒரு பேங்க் ராபரி பண்ணும்போது ஒரு சீன் வரும். ஒரு 7-8 நிமிஷங்கள் ஓடும் அந்த பேங்க் சீன் மட்டுமே. அதுல ஒரு போலீஸ்காரர் வருவாரு, அவர்கிட்ட சமாளிக்கிறது வேற லெவல்ல இன்டர்வல் பிளாக் வச்சிருக்காங்க. இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த சீன் பரபரப்பாவே இருக்கும். எல்லாரையும் கண்டிப்பா ஒரு சீட்டின் உச்சிக்கே கொண்டு இருத்துமதியா ஒரு இது வச்சிருக்காங்க. அது மிகுந்த ரசிக்கக்கூடிய விதமாக இந்த திரைப்படத்துல அமைஞ்சிருக்குது. அதற்கப்புறம் என்ன பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக இன்டர்வலுக்கு முன்னாடி தந்தைக்கு மகனுக்குமான உறவு கொஞ்சம் சென்டிமெண்டா போயிட்டு இருக்குது. அந்த இன்டர்வெல்ல அந்த த்ரில்லிங்கான சீனோட இன்டர்வல் பிளாக் வருது. இன்டர்வல் முடிஞ்சு ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் எப்படி திருடுனா, அதே மாதிரி வேறு என்ன நடந்தது, அந்த போலீஸ் இவங்களை எப்படி பிடிக்கிறாங்க, அந்த ஒரு த்ரில்லிங்காவே இந்த படம் ஃபுல்லா வச்சிருக்காரு. அதுவே விக்னேஷ் ராஜாவோட மிகுந்த சக்சஸ் ஆக பார்க்கப்படுகிறது. ஆல்ரெடி போர் தொழில் படம் எடுத்திருந்தாரு. போர் தொழில் படம் எடுத்து மிகுந்த வெற்றி படமாக அமைஞ்சது. சேம் அதே பாணியில் இந்த படமும் அவருக்கு மிகுந்த வெற்றி படமாக, இது கண்டிப்பாக தனுஷ் ரசிகர்கள் கொண்டாடும் படமாக இருக்கும் இந்த கரை திரைப்படம். அதற்கப்புறம் பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல பரபரப்பு கூடுகிறது. ஒரு ஆல்ரெடி இவர்கிட்ட இருந்து தப்பான ஒரு போலீஸ்காரர் சகவாசம் இருந்துச்சு. அவர் திரும்பவும் இதே வில்லனை, இதே இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேடி வராரு. அதுக்குள்ள நடக்கிற ட்விஸ்ட், அந்த பேங்க்ல இருக்கவன் என்ன பண்றான், எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏழைகள் பேங்க்ல லோன் எடுத்து என்ன மாதிரியான கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான கஷ்டங்கள், விவசாயிகள் படும் துன்பம், இது எல்லாத்தையுமே தத்ரூபமா எடுத்திருக்காரு விக்னேஷ் ராஜா. கண்டிப்பா இந்த படம் தனுஷ் ரசிகர்களுக்கும் விக்னேஷ் ராஜாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சக்சஸ் ஆக அமையும். விக்னேஷ் ராஜாவை அடுத்த கட்ட இயக்குனராக எடுத்துட்டு போகுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கப்புறம் ஜிவி பிரகாஷ் பார்த்தோம்னா, படத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக எங்கெங்கே எந்த மாதிரியான மியூசிக் தேவைப்படுதோ அங்கங்க அந்த மாதிரியான மியூசிக் போட்டு இந்த படத்தையே அப்படியே ஃப்ளோல கொண்டு போறதே ஜிவி பிரகாஷ் தான். இடையில அவர் வாய்ஸ்ல அந்த அப்பாவுக்கான சாங்கா இருக்கட்டும், கடைசியில அந்த திருட்டு சீன் நடக்கும்போது திரும்ப அந்த கருப்பசாமி பாட்டா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல மியூசிக் பிளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த த்ரில்லிங் சீன்ல பேக்ரவுண்ட் பிஜிஎமும் வேற லெவல்ல இருக்குது. இது எல்லாமே எப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியில எப்படி முடிச்சாரு, திருட்டை மட்டுமே வச்சு இதை வெற்றி பெற முடியுமா, என்ன ஏது அப்படின்றத த்ரில்லிங்கா கொண்டு போய் முடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துல எல்லாமே பிளஸ் அமைஞ்சிருக்கு. எல்லா ஆக்டர்ஸ், இப்போ கே.எஸ். ரவிக்குமாரா இருக்கட்டும், அவருடைய கேரக்டர்ல வாழ்ந்திருக்காரு. கருணாஸா இருக்கட்டும், அவருடைய கேரக்டர்ல வாழ்ந்திருக்காரு. அப்புறம் மமிதா பைஜு, அவங்களும் நல்ல ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. மொத்தமா பார்க்கும்போது இந்த படம் ஒட்டுமொத்தமாக இந்த திரைப்பட குழுவினரே பயங்கரமாக ஒர்க் பண்ணி பயங்கரமாக வெற்றியை நோக்கி பயணிச்சிருக்காங்க.
கண்டிப்பா இது ஐஸ்வரி கணேஷ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டை கொடுக்குற படமாக தான் அமையும் அப்படின்றது நம்மளுடைய பார்வை. கண்டிப்பா இந்த படத்தை இது வரைக்கும் தியேட்டர்ல பார்க்காதவங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. நான் நேத்து வந்து எக்ஸ் தளத்துல பார்த்துட்டு இருந்தேன். நிறைய சிம்பு ரசிகர்கள், இல்ல மற்ற நடிகர்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து இதெல்லாம் ஒரு படமா இந்த படத்திற்கு? தயவு செய்து நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. நல்லாவே இருக்கு இந்த படம். இப்படியே மாறி மாறி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணி தான் நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து இது வரைக்கும் ஒரு 1000 கோடி பட்ஜெட் படமே எடுக்க முடியாம இருக்கும். ஏன்னா இவன் படம் இறங்கினா இவங்க ஓட்டுறது, இவன் படம் இறங்கினா இவங்க ஓட்டுறது, இந்த மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு இருக்கும்போது தமிழ் சினிமாவால் ஒரு 1000 கோடி பட்ஜெட் படத்தை இதுவரைக்கும் கொடுக்க முடியவில்லை. இனியாச்சும் திருந்துங்கள். நல்ல படமா போய் பாருங்க.